நேற்று மட்டன் ப்ராத், சிக்கன் ப்ராத் இதெல்லாம் செஞ்சு ஃப்ரீசரில் ஒரே பாத்திரத்தில் வச்சு அதிலேருந்து எடுத்து திரும்ப ரீயூஸ் பண்ணுறது, ரீஹீட் பண்ணுறது நல்ல ப்ரொசீஜர் கிடையாது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்கிறது மிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ்கைட் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. உங்களை நீங்கள் மட்டன் சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, பீஃப் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது நம்ம வீடியோ போட்டிருந்தேன்னா நீங்கள் கோவப்படலாம். ஏன்னா என் உணவு என் உரிமை அப்படிங்கிறது தான் உண்மை. நான் அவங்கள இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னே சொல்லலை. இன்ஃபேக்ட் அந்த வீடியோவில் நான் நல்லா சொல்லியிருப்பேன். சூப்ஸ் நிறையா குடிங்க, இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது சூப் குடிங்க, அதில் கொலாஜன் இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம், எலக்ட்ரோலைட்ஸ்லாம் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சளி இருமல் சமயத்துலேயும் நம்ம சிக்கன் சூப், மட்டன் சூப், நண்டு சூப்லாம் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு தான் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்லோ குக்கிங் ஃபார் 5 hours, அதுவும் நான் நல்ல விஷயம் தான் சொல்லியிருப்பேன். நான் அதில் நல்ல விஷயம் இல்லைன்னு சொன்ன ஒரே விஷயம் ஃப்ரீசரில் வைக்கிறது தான். அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன். ஒரு சில கிருமிகளுடைய பெயரை சொல்லியிருந்தேன். அதுக்கு கேட்குறாங்க, ஃப்ரீசிங்கில் கிருமியெல்லாம் செத்து தானே போகும், கோல்டு டெம்பரேச்சரில் போய் எப்படி கிருமி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமலா நான் அந்த கிருமி பேர்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு அடுத்த நாளே உங்களுக்கு தொண்டையில் வைரல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வருது. இப்போ அந்த ஐஸ்கிரீம் கூலிங்கில் தானே இருந்திருக்கு, அங்கே கிருமி இல்லாமல் எப்படி உங்களுக்கு தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் லிஸ்டேரியா மோனோசைட்டோஜென்ஸ், இந்த பாக்டீரியா பேரை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த பாக்டீரியாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் ரெஃப்ரிஜரேட்டர் கில்லர். அதாவது எக்ஸ்ட்ரீம் -டிகிரிஸில் தான் இதால் வாழ முடியும். இதை சூடு பண்ணால் செத்துறாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதை சூடு பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. எப்படி கெமிஸ்ட்ரியில் ஒவ்வொரு மெட்டல்ஸ்க்கும் பாய்லிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி எங்களோட மைக்ரோபயாலஜியில் ஒரு ஆர்கானிசம்க்கும் அதை கொல்றதுக்குன்னு ஒரு தெர்மல் பாயிண்ட் இருக்கும். இந்த லிஸ்டேரியா மோனோசைட்டோஜென்ஸை கொல்லணும் அப்படின்னா 70 டிகிரி செல்சியஸ், அதாவது 158 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கண்டினியூஸாக 2 minutes நம்ம பாயில் பண்ணணும். இது ப்ராக்டிக்கலி பாசிபிளா? அதுக்கு நம்மக்கிட்ட ஃபுட் தெர்மோமீட்டர் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இந்த போன் ப்ராத் செஞ்சு 5 days 6 days ஸ்டோர் பண்ணுறத பார்த்தேன். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, இண்டிவிஜுவலாக செப்பரேட் கண்டெய்னர்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு கண்டெய்னர்லேயும் ஒரு ப்ராத் போட்டு பேக் பண்ணி வச்சிடுறாங்க. யூஸ் பண்ண கண்டெய்னர் டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஆளுங்க தான் ஒரே கண்டெய்னரில் போட்டு அதே ஃப்ரிட்ஜில் வச்சு அதை திறந்து ரீயூஸ் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வச்சு மூடி வச்சுறாங்க. இப்படி கைப்பட ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தால் அது கண்டாமினேஷன் ஆகுமோ ஆகாதான்? நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறீங்க, சரி 5 நாள் தான் நான் வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னாலும் அது 5 நாள் கைப்படாமல் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பாத்திரம் யூஸ் பண்ணலாமே, ஏன் ஒரே பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறீங்க? இதை தான் நான் அட்வைஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இதே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் கரெக்ட், மற்றவங்க சொல்கிறது எல்லாமே தப்பு அப்படிங்கிற எண்ணத்தை மனசுலேருந்து முதல்ல மாற்றணும். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்களா, அதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம யோசிச்சு பார்க்குறது நமக்கு புரியலையா, சரி கூகுள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். இல்லை ChatGPT தான் உங்களால் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. எந்த ப்ரொஃபஷனையுமே இது வரைக்கும் டிஃபைன் பண்ணி பேசினதே கிடையாது. டயட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், நியூட்ரிஷன் கோர்ஸ் படித்தவங்களாக இருக்கட்டும். அதுக்காக இப்போ ரீசெண்டாக ஒரு டிவி சேனலில் கூட MBBS டாக்டர்ஸ் வர்சஸ் அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னை MBBS டாக்டர்ஸ்க்கு ஆதரவாகவும் அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ்க்கு எதிர்த்தும் பேச கூப்பிட்டாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டேன். அது எனக்கு தேவையும் இல்லை. மற்றவங்க அவங்க வேலையை அவங்களால பார்த்துட்டு போகிறாங்க. அவங்கள போய் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வம்பிழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். ஸோ இப்போயும் சொல்கிறேன், டயட்டிஷியன்ஸ், நியூட்ரிஷன் கோர்ஸ் படித்தவங்களாம் நல்லா பண்ணுங்கள். அவங்கள நான் என்றைக்கும் குறை சொல்ல போகிறதில்ல. ஆனால் அஸ் அ டாக்டராக நாங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 ஹியூமன் பீயிங்ஸை பார்க்குறோம். லைவ் ஹியூமன் பீயிங்ஸை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி செஞ்ச மட்டனை அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு ஒத்துக்கலை, லூஸ் மோஷன் நிற்காமல் போகுது அப்படின்னு வர்றவங்கள டெய்லி 1-2 பேராவது நம்ம நேரடியாக பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது 5 நாள் ஃப்ரீஸ் பண்ணி இப்போ நான் சொன்ன கரெக்டான டெம்பரேச்சரில் அதை பாயில் பண்ணி சாப்பிட முடியுமா? நம்ம ஊரில் இது பாசிபிளா? அப்படியே நான் வச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்னாலும் தனித்தனியாக 5 பாத்திரத்தில் வச்சுங்கப்பா, அதான் சேஃப்டி. ஒரே பாத்திரத்தில் வச்சு திறந்து கைப்பட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது ஹைஜீனிக் கிடையாது. அடுத்தது மீல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்னென்ன நிறைய பேர் தெரியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமையே அந்த வாரத்துக்கு செய்ய வேண்டிய உணவுகள் எல்லாத்தையுமே செஞ்சு திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். அந்த நாள் வரும்போது வெறும் சாதம் மட்டும் வடித்து உள்ளே இருக்கிற காய்கறிகளை அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. இது பேர் தான் மீல் ப்ரிப். ஆனால் இப்படி இந்த மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக போரோசில் கிளாஸஸில் போட்டு ஒரு நாளைக்கு ஒன்று வச்சு பேக் பண்ணி வச்சுருவாங்க. சும்மா திறந்து மூட மாட்டாங்க. ஆனால் இவங்க இந்த ப்ராத் பண்ணுறவங்க ஒரே ஒரு பாத்திரத்தில் செஞ்சு அதையே திறந்து எடுத்து போடுறது. இதுதான் நம்ம பய புத்திங்கிறது. ஃபாரினர்ஸ் அவன் செஞ்சாலும் தெளிவாக செய்கிறான், நம்ம ஆளுங்க அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அரைகுறையாக பண்ணுறாங்க. அதை நம்ம சொன்னோம்னா சண்டைக்கு வராங்க. ஸோ இதுதான் என்னோடய ஸ்டேட்மெண்ட். இல்லை இப்போ நீங்கள் சொன்னது தப்பு, லிஸ்டீரியா மோனோசைட்டோஜென்ஸ்னு ஒரு பாக்டீரியாவே கிடையாது, அதுக்கு இவ்வளோ ஹை டெம்பரேச்சர்லாம் தேவையில்லை, ஆச்சிப்ப அப்படின்னு சொன்னால் அது போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது அறிவியல் பூர்வமான கருத்து இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள்.
இல்லைனா உங்கள் ஆள் சாட் ஜிபிடி இருக்கார், அவர்கிட்ட கேட்டாவது சொல்லுங்கள். அறிவியல் பூர்வமாக சொல்கிற கருத்தை அறிவியல் பூர்வமாக தான் நீங்கள் நிரூபிக்கணும். இல்லை அகைன்ஸ்டாக சொல்லணுனாலும் அப்படி தான் அகைன்ஸ்டாக சொல்லணும். சும்மா போகிற போக்கில் யுவர் மிஸ்கைடிங், திஸ் இஸ் ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் எனக்கு அள்ளி தெளிச்சிட்டுலாம் போகக்கூடாது. ஓகே, எதுவும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங்.